வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ ஒரு ட்ரெண்ட் வந்து இப்படி மேலே போகுது வச்சுக்கோங்க. ஒரு ட்ரெண்ட் வந்து இப்படி மேலே போகுது, இப்படி கீழே போகுதுன்னா இதில் நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. நான் வந்து இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுக்க போறேன்னா, இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது, நான் இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுக்கிறேன்னா, இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது, நான் இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுக்கிறேன்னா, இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுக்கிறேன்னா, அதாவது ஒரு ஸ்விங் பாயிண்ட்ஸில் நான் என்ட்ரி எடுக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஒரு ஆர்டர் பிளாக் வந்து லைவ் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகுது, ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறேன், இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது ஒரு விதமான ட்ரேடிங் மெத்தடு. ஸோ நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் பாயிண்ட்ஸ்ல இல்லாம தள்ளி வந்துட்டு, அதாவது இந்த ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல, இதான் இந்த லைன் தான் ட்ரெண்ட் வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட்ல நான் எப்படியாவது இப்படி எடுக்க முடியுதான்னு சொல்லி பார்ப்பேன். 1:2 1:3. அதே போல இந்த ஏரியால இது வந்து ஒரு செகண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ 1.51 இப்படி. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துப்போம். இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ட் ஒரு 1:1 1:3. அடுத்து வந்து இது செகண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ வந்து ஒரு 1.51. ஸோ இப்படி தான் வந்து ட்ரேட்ஸை வந்து நம்ம பில் பண்ண போகிறோம். ஓகேவா? நான் யூஸ்வலாக வந்து ட்ரேட்ஸ் பில் பண்ணுறது வந்து இந்த கான்செப்டில் தான். அந்த கான்செப்டில் தான் இந்த ஸ்ட்ராட்டஜியும் நான் சொல்கிறேன். இதில் அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இன்னைக்கு எடுத்த ட்ரேட்ஸும் அந்த மாதிரி தான். ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறமா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக். ட்ரெண்ட் லைன் பிரேக்ல இருந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1:3 கொடுத்துருக்கு. ஏன் வந்து நான் 1:3 வச்சேன், 1:2 வைக்கலன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இன்னைக்கு நடக்கிறதுலேயே இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு ஸ்விங் ஹை. அதாவது இந்த ஸ்விங்குக்கு ஒரு சின்ன வந்து ஒரு இன்டர்னல் ஸ்விங் ஒன்று இருக்கு. அதை எடுக்காம ஒரு கம்ப்ளீட்டா நம்ம எடுத்தோம்னா இதுதான் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதாவது இன்னியோட ஹை இன்னியோட லோ எடுத்தோம்னாலும் இதுதான் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சரி, ஓகே. நான் இப்படி தான் படித்தேன். இந்த ட்ரேடு வந்து எடுத்தது சக்ஸஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்னா, இந்த இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். பட் எல்லா டைமும் சக்ஸஸ் ஆகாது, அதையும் சொல்லிடலாம். எங்க ஜூன் 10th தானே, ஜூன் 10th போயிட்டு ஜூன் 10th 11th ஒரு நாள் 11th நினைக்கிறேன். ஆமாம், ஜூன் 11th வந்து ஓகே. ஸோ ஓகே, இந்த இடத்துல மார்க் பண்ணி தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அதே போல பாருங்க, ஒரு ஸ்விங் ஹை. கரெக்டா இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை பிரேக் பண்ணுது. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை பிரேக் பண்ணுது. அதுக்கப்புறம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்க்குது. இந்த ஸ்விங்க்கும் இதான் ஹை. ஸோ இதை வந்து நான் இந்த ஏரியா வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுத்திருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இதே பேட்டர்ன் நல்லா பார்த்துக்கோங்க. இதை கூட தூக்கிடலாம், இதை தூக்கிடலாம். ஸோ இதே பேட்டர்ன் தான். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விங் ஹை, ஸ்விங் லோவு, அதுக்கப்புறம் ஒரு பிரேக். இந்த இடத்துல வந்து ஸ்விங் அந்த ரீசெண்ட் ஹை உள்ள இருக்கிற அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் பார்க்குறேன். எனக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக்காக இருக்கு. நான் வந்து என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல இப்போ லாங் போறேன், இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறேன். எனக்கு இங்க ஸ்டாப் லாஸ் அடிக்குது. சேம் ஸ்ட்ரக்சரு இங்க என்ன நடந்திருக்கோ அதே தான் வந்து போயிடுச்சு, இங்கேயும் நடந்திருக்கு. தெரியுதா? அதே பேட்டர்ன், சேம் பேட்டர்ன். நான் யூஸ்வலா இந்த பேட்டர்ன்ஸ் தான் பாக்குறது. எனக்கு இதே பேட்டர்ன் வந்து இங்க நடந்திருக்கு. இது வந்து ஒரு 1:3 கொடுத்துருக்கு. ஆனா அது வந்து ஃபிளாப் ஆயிருக்கு. ஸோ என்ன தெரியுது, மார்க்கெட்ல எதுவுமே 100% கிடையாது. கண்டிப்பா வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும் அப்படின்றது தெரியுது. ஸோ முன்னாடியே நான் அதை பதிவு பண்ணிடுறேன். இது வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு மூவிங் ஆவரேஜ், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கலாம். இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து என்ன எடுக்கிறேன்னா, நம்ம ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட்ஸை ஃபாஸ்ட்டாக பிடிக்க போகிறோம். ஸோ 50 எடுத்துக்கிறேன். நான் பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ணல. 15 எடுத்துடுறேன். 15 எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நான் இப்போ எல்லோவில் போட்டுறேன். ஸோ நம்ம இப்போ நான் என்ன ஸ்ட்ராட்டஜி சொன்னனோ அதே ஸ்ட்ராட்டஜியை ஒரு இண்டிகேட்டரில் நம்ம எடுத்துகிட்டு வரோம், அவ்வளோதான். இப்போ நான் வந்து என்ன சொன்னேன், இதில் வந்து ஒரு ஒரு நேக்கட் ஐல ஒரு பிளெயின் சார்ட்ல நம்ம ட்ரேட் பண்ணோம். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு இண்டிகேட்டர்ல எடுத்துட்டு வர பார்க்குறோம். ஸோ இதில் மூவிங் ஆவரேஜ் வந்து 50. அடுத்து வந்து என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, பொலிஞ்சர் பேண்ட் மெக்டி, அதாவது பொலிஞ்சர் பேண்ட்ஸ் ஆன் மெக்டி. இது வந்து எதுவுமே கிடையாது, ஒரு மெக்டி தான். அந்த மெக்டிக்கு மேல பொலிஞ்சர் பேண்ட்ஸை பிளாட் பண்ணியிருக்காங்க. பட் செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 0.8 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நான் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போறேன், அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டைலை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டோட்டலாக வந்து எனக்கு இது தேவையே இல்லை. நான் வந்து இதை வேற விதமா போடுறேன். இதை வந்து போல்டு பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் போல்டு பண்றேன், எல்லோவா போட்டுக்கிறேன். எல்லோ எனக்கு பிடிக்கும், அதனால நான் போடுறேன். ஓகே. ஸோ அடுத்ததும் வந்து நான் போல்ட் பண்றேன். அடுத்ததும் வந்து நான் வந்து நல்ல எல்லோவா போட்டுக்கிட்டேன். இது ரெண்டும் நான் எல்லோவா போட்டேன். இந்த பேண்ட் இருக்குல்ல, அதாவது இந்த மெக்டி
இந்த மெக்டியை வந்து நான் ஹிஸ்டோகிராம் இல்ல காலமா போட்டுக்கிறேன். நான் இப்போ காலமா போட்டேன். இப்போ நான் இன்புட்ஸுக்கு போறேன். இன்புட்ஸ்ல போயிட்டு இதை வந்து 3ன்னு போட்டுக்கிறேன். இந்த 8ன்னு இருக்குல்ல, 8ன்னு இருக்கிறத 3ன்னு போடுறேன். இந்த மெடியா லென்டான்னு இருக்குல்ல, இந்த மெடியா லென்டா, அதாவது அது ஸ்பானிஷ் ஒருத்தர், ஸ்பானிஷ் ஆர் பிரெஞ்சு, அவங்க வந்து யாரோ பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நான் இப்போ 12ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த இதான் செட்டிங்ஸ். இதை நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து சேஞ்ச் பண்ணவே மாட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இந்த 2 செட்டிங்ஸை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன ட்ரேட் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த 50 டே மூவிங் ஆவரேஜ், இந்த 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேல பிரைஸ் இருந்துச்சுன்னா வெறும் பை மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருந்துச்சுன்னு சொன்னா வெறும் செல் மட்டும் தான் பார்க்க போறோம். எப்போ வந்து பை இல்ல எப்போ வந்து செல் பார்ப்போம்னா, இப்படி வந்து இது இருக்குல்ல, இந்த மாதிரி ப்ளூ ரெட்னு மாத்தி மாத்தி வரட்டும், விட்டுருங்க. எப்ப வந்து ஒரு கிரீன் வருதோ, இந்த இடத்துல பாருங்க ப்ளூ ரெட்னு வருது, அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரீன் வருது. இந்த கேண்டல் நான் என்ட்ரி பண்ணது ஆல்மோஸ்ட் இங்க நான் வந்து ஒரு லேட் என்ட்ரி கொடுத்துருக்கேன். பட் இண்டிகேட்டர்ல வந்து ஒரு எர்லி என்ட்ரி எனக்கு இங்க கிடைக்குது. இந்த இடத்துல எனக்கு ஒரு எர்லி என்ட்ரி கிடைக்குது. ஸோ நான் என்ன பண்றேன், லாங் போறேன். ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஸ்விங் லோ தான். அதுதான் வந்து எப்பவுமே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு. இந்த இடத்துல ஸ்விங் லோல நான் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறேன். ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2 1:3ன்னு சொல்லி பாக்குறேன். இந்த இடத்துல வந்து 1:1.85 தான் கிடைச்சிருக்கு. எனக்கு வந்து இந்த இடத்துல லேட் என்ட்ரி கிடைச்சாலும், இந்த இடத்துல எனக்கு லேட் என்ட்ரி கிடைச்சாலும் ஸ்டாப் லாஸ் ரீஜன்னால நான் 1:3 அச்சீவ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து எங்கேயோ இருக்கு. இந்த ஏரியால தான் எனக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கு. வேணும்னா இந்த ஏரியால போடலாம். பட் இதுதான் வந்து பெஸ்டான ஏரியா. அப்படி பார்த்தோன்னா எனக்கு இன்னும் வந்து 1:2 கூட அச்சீவ் ஆகல. பட் என்ட்ரி வந்து புரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ நான் சொன்னதுல இந்த பேட்டர்ன், ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ரீடெஸ்ட், திரும்ப வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக், அதே பேட்டர்னை ஒரு இண்டிகேட்டர்ல எடுத்துட்டு வரும்போது நான் அந்த பேட்டர்ன், நான் சொன்ன பேட்டர்னை இண்டிகேட்டர்னா ஆல்மோஸ்ட் இந்த இண்டிகேட்டர் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்படி நம்ம செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது 3:12.8ல, அதாவது மெக்டியை வந்து போட்டு இந்த லைன் வேணா கூட நம்ம எடுத்துடலாம். இந்த லைன் இருக்கணும்னு சொல்லி கூட அவசியம் இல்லை. இதை கூட நம்ம எடுத்துட்டா கூட அப்படியே தான் இருக்கும். பட் லைன் வந்து இருக்கட்டும். எனக்கு வந்து பேண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வேணும். கரெக்டா? ஏன்னா எனக்கு அதுக்கு வந்து இந்த இடத்துல கான்ட்ராஸ்ட் ஆகுதா இல்லை எக்ஸ்பேண்ட் ஆகுதா அப்படின்றத நான் கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷனோட கம்பைன் பண்ணா இன்னும் நல்லா புரியும். பட் அதை பத்தி நான் சொல்லலை. பட் இந்த இடத்துல கிரீன் வருது, இந்த பேண்டுக்கு மேல போய் க்ளோஸ் வைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி போறேன், இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறேன், எய்மிங் ஃபார் 1:3 1:2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு ஒரு ஃபிளாப் ஆச்சுல, அந்த ஏரியாவை இப்போ பார்க்கலாம். அது 11th நினைக்கிறேன். 10th வேற ஏதோ பேக் டெஸ்ட் பண்ணும்போது இருந்துச்சு. பட் அது 11th. எந்த ஏரியா அது? 12th போயிட்டோம். 11th தான் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு பேட்டர்ன் பார்த்துமே. ஓகே, இந்த ஏரியால தான் அந்த பேட்டர்ன் பார்த்துருக்கோம். ஸோ பாருங்க, அதே போல ஒரு பேட்டர்னு இந்த ஏரியால என்ன நடக்குதுன்னா, ஒரு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எந்த இடத்துல, இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கு அப்புறமா திரும்ப இங்க இதுவும் வந்து எப்படின்னா எர்லி என்ட்ரி தான் கொடுக்குது. இந்த ஏரியால பிரைஸ் வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ் மேல தான் இருக்கு. மூவிங் ஆவரேஜ் மேல இருக்கும்போது ஒரு ஒரு எர்லி என்ட்ரி, அதுவும் வந்து எர்லி என்ட்ரி, இதுவும் எர்லி என்ட்ரி. பட் இந்த ட்ரேட் வந்து கொஞ்சம் சக்சஸ் இருக்குமா? இந்த ட்ரேடும் வந்து 1:2 கூட தரல. இதுவும் வந்து ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சிருக்கு. மேபி ஸ்டாப் லாஸ் நீங்க ட்ரையல் பண்ணிட்டே போயிட்டு இல்லை 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் வைக்குது, இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருக்கோம்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1:1. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு 2 பேட்டர்ன் பார்த்தோம். அதாவது ஒரே பேட்டர்ன் 2 என்ட்ரிஸ் பார்த்தோம். ரெண்டுமே வந்து எர்லி என்ட்ரிஸ் தான் இருக்கு. பட் இந்த ட்ரேட் வந்து வின்னரா இருக்கு. நம்ம ஸ்ட்ராட்டஜி, நம்ம வந்து நார்மல் ஒரு பேட்டர்ன்ல பார்க்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயிலியர் ஆகுது. அதாவது நான் இந்த இண்டிகேட்டர்லாம் எதுவும் யூஸ் பண்ணாம நான் இந்த இடத்துல வந்து நான் யூஸ் பண்ற பேட்டர்னே இந்த இடத்துல நான் யூஸ் பண்றேன்னா, இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறேன், இது கீழே ஸ்டாப் லாஸ் போடுறேன். சின்ன ஸ்டாப் லாஸாக தான் இருக்கும் பேட்டர்ன் என்ட்ரி. அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து இதுல வந்து சக்சஸ் ஆகல. பட் இந்த இண்டிகேட்டர் வந்து யூஸ் செய்யும் போது இந்த இடத்துல வந்து எனக்கு சக்சஸ் வருது. பட் இந்த இடத்துல எனக்கு இன்னும் டார்கெட் அடிக்கல. இந்த இண்டிகேட்டர் செஞ்சு யூஸ் செஞ்சிருந்தேன்னா டார்கெட் அடிக்கல. பட் வந்து நான் இன்னும் ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கேன். ஸோ பார்க்கும்போது பேட்டர்ன்ஸை வந்து இந்த செட்டிங்ஸ்ல வர்றது கொஞ்சம் ஈஸியாவே பிடிக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேல பிரைஸ் வந்து போயிடுச்சு. இந்த இடத்துல 50 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேல பிரைஸ் போயிடுச்சு. பிரைஸ் போனதுக்கு அப்புறமா ஒரு ப்ளூ ரெட்னு வரட்டும், அப்படியே விட்டுருங்க. இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு கேண்டல் வந்து ஒன்று வருது. எந்த கேண்டல்? இந்த கேண்டல் வந்து எனக்கு பைன்னு சொல்லி காட்டுது. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல லாங் போறேன். லாங் போயிட்டு இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறேன். ஸ்டாப் லாஸ் போயிட்டு எய்மிங் ஃபார் 1:2 அப்படின்னு சொல்லி நான் எய்ம் பண்றேன். 1:2 கூட இதுல வரல. எந்த ஏரியால? இங்கேயே வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துருச்சு. யூஸ்வலா 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே வந்தா உடனே வந்து எக்ஸிட் ஆகிறது நல்லது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 0.35 ஒரு லாஸ் இல்ல.
இதுல வந்து எனக்கு வந்து ஒரு லாஸ் வரல இந்த ட்ரேட்ல. ஸோ இந்த ட்ரேட்ல எங்கன்னா பார்க்கலாம். இது வந்து இப்போ 50 டே மூவிங் ஆவரேஜ் மேல தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ் மேல இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு கிரீனு, அதுக்கப்புறம் ப்ளூ, அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த கேண்டல்ல எனக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குது. இந்த கேண்டல்ல என்ட்ரி கிடைக்குது. இதுக்கு கீழே வந்து நான் இப்போ ஸ்டாப் லாஸ் போடுறேன். ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இதே பேட்டர்ன் நான் இப்போ வந்து இந்த இண்டிகேட்டர் யூஸ் செய்யாம இதே பேட்டர்ல எடுத்திருக்கேன்னா என்ன பண்ணியிருப்பேன், எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்திருக்கு. இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க எம்எஸ்எஸ்னு. பட் நான் எல்லாத்தையுமே வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் புரிஞ்சுப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வருது. ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் எங்கன்னா கிடைக்குதான்னு சொல்லி பார்க்குறேன். அதே போல நல்ல ஒரு ரெட் கேண்டல்ஸ் கிடைக்குது. இந்த கேண்டல் ஆல்மோஸ்ட் இந்த கேண்டல் ஒரே ஏரியால தான் இது கிடைச்சிருக்கு. யூஸ்வலா வந்து நம்ம பார்க்குறோம் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமா கிடைக்குது. பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இது யூஸ் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு வந்து ஒரே ஏரியால தான் வந்து என்ட்ரி கிடைச்சிருக்கு. பரவாயில்ல. அடுத்து வந்து இங்க எங்கன்னா பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து பிரைஸ் வந்துருச்சு. 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே பிரைஸ் வந்தோடனே அப்படியே விட்டுருங்க, எதுவும் பண்ண வேணாம். அப்படியே விட்டுட்டு திரும்ப எப்போ இந்த இடத்துல ஒரு ரெட் வருதோன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ரெட் வந்திருக்கு. கரெக்டா இந்த இடத்துல ரெட் வந்திருக்கு. ஸோ எந்த கேண்டல் இந்த கேண்டல்ல ரெட்டு. ஸோ இதுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ், இந்த ஸ்விங் ஹை இல்ல இந்த ஸ்விங் ஹை எங்க வேணாலும் போட்டுக்கலாம். ஸ்டாப் லாஸ்னா எய்மிங் ஃபார் 1:1 1:2. இந்த இடத்துலயும் வந்து எனக்கு 1:2 பாத்தீங்கன்னா ஈஸியா அச்சீவ் ஆகியிருக்கு. நான் வந்து இந்த ட்ரேடை எப்படி எடுத்திருப்பேன், எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விங் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் கிடைக்கணும். இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட். இந்த இடத்துல மார்க்கெட் ஷிஃப்ட், அதுக்கப்புறம் நிறைய ஒயிட் கேண்டில்ஸ். எனக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக்னா இந்த ஸ்விங்ல இருந்து இப்படி போட்டேன்னா இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா எனக்கு இந்த இடத்துல இங்க கிடைச்சிருக்கு. இது வந்து அடுத்த கேண்டல்ல இந்த இடத்துல வந்து இது கொஞ்சம் லேட்டா கிடைச்சிருக்கு. ஆனா ஏரியா பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரே ஏரியால கிடைச்சிருக்கு. இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது, அதாவது இந்த செட்டிங்ஸ்ல யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரே ஏரியால வந்து கிடைக்குது. இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரேடா இருக்கும். 50 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேல பிரைஸ் போயிடுச்சு. பிரைஸ் போனதுக்கு அப்புறமா இந்த ஏரியால வந்து ட்ரெண்ட் லைனா போட்டிருந்து நான் ஸ்ட்ரக்சர் படி எடுத்திருந்தாலும் எனக்கு வந்து இந்த கேண்டல்ல நான் வந்து என்ட்ரி கொடுத்துருப்பேன். இது கீழே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பேன். இதுல வந்து இந்த கேண்டல்ல நான் இப்போ என்ட்ரி கொடுக்குறேன். இண்டிகேட்டர்ல போடும்போது இந்த கேண்டல்ல என்ட்ரி கொடுக்குறேன். இதுக்கு கீழே இப்போ நான் ஸ்டாப் லாஸ் போடுறேன். ஸ்டாப் லாஸ் போட்டேன்னு இந்த இதுல வந்து ரெண்டுமே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்குது. ஸோ என்ன புரியுதுன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த இண்டிகேட்டர் அண்ட் இந்த செட்டிங்ஸை வச்சு யூஸ் பண்ணும்போது நான் எடுக்கிற பேட்டர்னை ஆல்மோஸ்ட் வந்து எடுத்துட்டு வர முடியுது. டார்கெட்னா போய் டார்கெட் அடிக்குது, ஸ்டாப் லாஸ்னா ஸ்டாப் லாஸ் அடிக்குது. 100% வந்து நம்மளால ஒரே ஏரியா எடுக்க முடியல. பட் ஒரே கேண்டல் எடுக்க முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு அதே ஏரியாக்குள்ள எடுக்கிறோம். ட்ரேடிங் ரிசல்ட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. பெரிய வந்து ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. கரெக்டா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லாமையே தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ் கீழே வந்ததுக்கு அப்புறம் பட் இந்த இடத்துல ஹிஸ்டோகிராம் வந்து இன்னும் கீழே வரல. ஹிஸ்டோகிராம் வந்து இந்த இடத்துல மேலேயே தான் இருக்கு. நம்ம கீழே வரணும். எந்த கேண்டில் இந்த இடத்துல ஹிஸ்டோகிராம் வந்து கீழே வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து இந்த ப்ரைஸும் வந்து மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துருச்சு. ஹிஸ்டோகிராமும் வந்து 0 கீழே இருக்கு. இதுவும் வந்து 0 கீழே இருக்கு. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்றோம், இந்த கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் வரணும். நம்மளுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல ஷார்ட் போறோம். ஸ்விங் ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ், இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ், எய்மிங் ஃபார் 1:1 1:2 அப்படின்னு சொல்லி நம்ம எய்ம் பண்றோம். இந்த இடத்துல 1:2 வந்து ஈஸியா அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல நான் வந்து ட்ரேட் எடுத்திருக்கேன்னா என்ன செஞ்சிருப்பேன், இப்போ நான் வந்து பேட்டர்ன் வைஸ் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன்னா என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த இடத்துல வந்து ஒரு ஷிஃப்ட், இந்த ஏரியால எனக்கு வந்து ஒரு ஷிஃப்ட் நடக்குது. ஸோ ட்ரெண்ட் லைனு இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த இடத்துல இல்ல இந்த இடத்துல கூட எனக்கு வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்த உடனே ஒரு ட்ரெண்ட் லைன், ஒரு சீரீஸ் ஆஃப் ஒயிட் கேண்டில்ஸ் இருக்கு. சீரீஸ் ஆஃப் ஒயிட் கேண்டில்ஸ் இடத்துல நான் ட்ரெண்ட் லைன் போட்டேன்னா இந்த கேண்டில் ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில் நம்ம வந்து இந்த கேண்டில் எடுத்திருக்கோம். எனக்கு வந்து இந்த கேண்டில் கொஞ்சம் எர்லியா கிடைக்குது. அது எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா பிரைஸ் ஆக்ஷனு சீரீஸ் ஆஃப் ஒயிட் கேண்டில்ஸ் அங்கே தான் நிற்குது. ஸோ இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா நம்ம வந்து ஆக்சுவலாக அதிகமாகவே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ள நம்ம என்ட்ரி எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து சைட் வேஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்திருந்தாலும் இதெல்லாம் ஸ்டாப் லாஸ் தான். பட் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு கம்பைன் பண்ணும்போது நம்ம வந்து இதில் கண்டிப்பாக ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு கம்பைன் பண்ணாலும் நம்ம இதில் ஸ்டாப் லாஸ் தான் எடுத்திருப்போம். ட்ரெண்ட் லைன் பிரேக் இருக்கு. பட் ட்ரெண்ட் லைன் பிரேக் வந்து கீழே போயிடுச்சு. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கு. ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கேண்டல்ல எடுத்திருப்போம். இந்த கேண்டல் எடுத்துட்டு இது கீழே ஸ்விங் போட்டிருப்போம். ஸ்டாப் லாஸ் இதுல ட்ரேட் பண்றோம்னா இதுவும் ஆல்மோஸ்ட் இந்த கேண்டல் தான் ஸ்டாப் லாஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் வருது. அதாவது நம்ம எடுக்கிற பேட்டர்ன்ஸ்ல இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் வருது. இது வந்து ரொம்ப ஈஸி. இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து லிக்விடிட்டியை மேலே எடுத்திருக்கு. லிக்விடிட்டி எடுத்துட்டு ஒரு இம்பேலன்ஸை மேக் பண்ணுது. இம்பேலன்ஸை மேக் பண்ணிட்டு வர இந்த கேண்டல் இதுல இருந்து எப்படி இருந்தாலும் இதை வந்து நம்ம
ட்ரெண்ட் லைன் பிரேக், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ ஓகே, பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே போல தான் இந்த இண்டிகேட்டர்லயும் வந்து இதே தான் வருது. பாத்தீங்களா? இந்த இண்டிகேட்டர்ல வச்சு ட்ரேட் பண்ணும்போது இதான் 50 கீழ பிரைஸ் இருக்கு. ஒரு ரெட் ஹிஸ்டோகிராம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளூ ஹிஸ்டோகிராம், அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெட் ஹிஸ்டோகிராம். ஸோ நான் இப்போ சொன்ன அந்த பேட்டர்ன் வந்து இதில் வச்சு ட்ரேட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரே ஏரியாவில் தான் என்ட்ரி தரோம். பட் ஒரே ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வருதானா எக்ஸாக்டாக வரல. நம்மளால எக்ஸாக்டாக வந்து எடுக்க முடியல. இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி இப்போ நான் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன்னா நான் எங்கே என்ட்ரி கொடுத்துருப்பேன்? நான் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ நான் இந்த கேண்டல்ல என்ட்ரி கொடுத்துருப்பேன். ஏன்னா இது 50க்கு மேல போகுது. இந்த ரேஞ்சை வந்து இந்த கேண்டில் தான் பிரேக் பண்ணுது. தெரியுதா? இந்த ரேஞ்சை வந்து இந்த கேண்டில் தான் பிரேக் பண்ணுது. ஸோ இந்த கேண்டில் பிரேக் பண்ணுது. எனக்கு 50க்கு மேல பிரைஸ் போயிடுச்சு. ரேஞ்சை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணணும். எனக்கு பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணிட்டு எனக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் ரெட் கேண்டில்ஸ் வரணும். அதாவது சிஐஎஸ்டி கேண்டில்ஸ். கரெக்டா? அதானே அது சிஏஎஸ்டி இந்த இடத்துல வந்து வருது. இந்த சிஏஎஸ்டி கேண்டலுக்கு மேல இது வந்து பிரேக் தருது. ஸோ நான் இங்க பிரேக் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருப்பேன். பட் இதுல வந்து எனக்கு கொஞ்சம் எர்லி என்ட்ரி தருது. இந்த கேண்டல்லே எனக்கு எர்லி தருது. நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகுறேன். ஸோ நான் இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருந்தேன்னா இந்த இடத்துல என்ட்ரி ஆயிட்டு ஸ்டாப் லாஸ் எங்க போடுவேன்? ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஸ்விங்ல கீழே போடுவேன். ஸ்விங்ல கீழே போட்டு 1:2 நான் பார்க்குறேன். 1:2.5 1:2 பார்க்குறேன்னா 1:2 இதுலயும் அச்சீவ் ஆயிருக்கு. 1:3 போயிருக்கு. ஸோ நான் ஒரு 1:2 வைக்கிறேன்னா எனக்கு இந்த இடத்துல 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்னா நான் இப்போ இந்த இடத்துல வந்து லாங் போகிறேன். இந்த இடத்துல லாங் போயிட்டு எனக்கு வந்து அந்த லாஸ்டாக இருக்க அந்த ரெட் கேண்டில்ஸோட லோ ஸ்விங் லோ கீழே நான் இப்போ நான் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2. இது வந்து அதிகமாகவே போயிருக்கு 1:3 3.3 வரைக்கும். பட் 1:2னா 1:2.5 அப்படி எய்ம் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன அந்த பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னை ஒரு இண்டிகேட்டர்ல நம்ம எடுத்துட்டு வரோம். ஆல்மோஸ்ட் சேம் ரிசல்ட்ஸ்ல தான் எடுத்துட்டு வரோம். எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் ரெட் கேண்டில்ஸ், ஒரு சிஐஎஸ்டி மாதிரி ரெட் கேண்டில்ஸ், இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரேக். ஸோ நான் எந்த இடத்துல நான் என்ட்ரி கொடுப்பேன்? நான் வந்து இந்த ஏரியாவில் என்ட்ரி கொடுப்பேன். இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுவேன். ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2. எனக்கு வந்து ஒரு 1:2.5 கிடைச்சிருக்கு. நான் 1:2 எய்ம் பண்ணுறேன்னா 1:2 கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த இண்டிகேட்டர்ல பார்க்கலாம். இண்டிகேட்டர்லாம் எங்க நான் பார்க்குறேன்? எனக்கு வந்து இந்த இடத்துல என்ட்ரி கிடைக்குது. எனக்கு இந்த ஏரியாவில் என்ட்ரி கிடைக்குது. இதுக்கு கீழே நான் இப்போ ஸ்டாப் லாஸ் ஏரியா வந்து மாறல, அங்கேயே தான் இருக்கு. நான் வந்து இப்போ ஒரு 1:2 எய்ம் பண்றேன் அப்படின்னா எனக்கு கிடைக்குதா? எனக்கு வந்து இந்த இடத்துல 1:2 வந்து கிடைக்கல. எனக்கு இங்க 1:2 கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஒரு எக்ஸிட் கிடைச்சிடுது. எங்க கிடைக்குதுன்னா இந்த ஏரியால. இந்த இடத்துல எனக்கு ஒரு எக்ஸிட் கிடைக்குது. பட் ஓகே, திரும்ப இதுவும் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங்கா தான் முடிஞ்சிருக்கு. இப்போ பிரைஸ் ஆக்ஷன் படி இந்த இந்த பேட்டர்ன் படி ட்ரேட் பண்ண முடியாதவங்க இந்த இண்டிகேட்டரை வச்சு நான் யூஸ் பண்ற அதே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல என்ன, எனக்கு வந்து இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் கிடைக்குது. இந்த ஏரியால எனக்கு வந்து ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட். இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஒரு சீரீஸ் ஆஃப் ஒயிட் கேண்டில், அதுக்கப்புறம் வர இந்த கேண்டில் பிரேக். இந்த கேண்டில் வந்து எனக்கு பிரேக் தருது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்? ஷார்ட் போறேன். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து எனக்கு 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. கரெக்டா 1:2 அச்சீவ் ஆயிருக்கு. பட் எப்பவுமே அப்படி அச்சீவ் ஆகணும்னு இல்லை. இன்கேஸ் எனக்கு இந்த இடத்துல 1:2 அச்சீவ் ஆகலைன்னா கூட நான் இந்த ஏரியால இப்படி வந்திருப்பேன். ஸோ நான் காட்டுவேன், சில ட்ரேட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல போட்டு காட்டியிருப்பேன். இவ்வளோ 2.3 இப்படி தான் வந்திருக்குன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரேக் நடந்திருக்கும். அதனால நான் வந்து வெளியே வந்திருப்பேன். ஓகே, இப்போ நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம்னா இதுல என்ன 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே இது வந்துருச்சு. எந்த இடத்துல? இந்த இடத்துலயே வந்துருச்சு கேண்டில். இந்த இடத்துலயே வந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ராட்டஜி வைஸ் போறோம்னா இந்த கேண்டில்ல நம்ம என்ட்ரி போறோம். எந்த கேண்டில்? இந்த கேண்டில். ஏன்னா ஒரு ரெட் வருது, அதுக்கப்புறம் ப்ளூ, திரும்ப வந்து ஒரு ரெட். நான் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போறோம். இந்த இடத்துல என்ட்ரி போயிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் இங்க போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து இதுல ஈஸியா அச்சீவ் ஆயிடுச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜில இப்போ ஈஸியா அச்சீவ் ஆயிடுச்சு. பட் எனக்கு வந்து இந்த ஏரியால தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா இதுதான் வந்து எனக்கு கீழே போகுது. இந்த இடத்துல தான் ஷிஃப்ட் நடக்குது. மேபி இங்கேயே கூட ஷிஃப்ட் நடக்கிறதா எடுத்துருக்கலாம். நான் இங்கேயே கூட ஷிஃப்ட் நடக்கிறதா எடுத்துருக்கலாம். பட் நம்ம வந்து ஒரு பேட்டர்ன்ஸ்லாம் வச்சு ட்ரேட் பண்ணும்போது கரெக்டாக வந்து லைவ் மார்க்கெட்டில் படிக்க மாட்டோம். என் கண்ணுக்கு வந்து இதுதான் தெரிஞ்சுது. ஸோ லைவ் மார்க்கெட்லேயே நான் மோஸ்ட்லி இந்த ஸ்விங்கை தான் எடுத்திருப்பேன். இதை நான் எடுத்துருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து பேட்டர்ன்ஸ் வச்சு நம்ம பில்ட் பண்ணுறோன்னு. இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஸ்விங் எங்கே கிடைக்குது? இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு சீரீஸ் ஆஃப் ரெட் கேண்டில்ஸ் பிரேக். ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவில் இந்த கேண்டலில் நான் என்ட்ரி கொடுத்துருப்பேன். இந்த கேண்டலில் என்ட்ரி கொடுத்துட்டு இந்த இடத்துல லாங்கு, இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ், எய்மிங் ஃபார் 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதுல ட்ரேட் பண்றேன்னா எப்படி இருந்திருக்கும்? எனக்கு வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மேலே போகுது. மேலே போயிட்டு திரும்ப வந்து அப்படியே கீழே வருது. கீழே வந்துட்டு இந்த ஏரியால எனக்கு வந்து ஜீரோ ஹிஸ்டோகிராம், அதாவது ஜீரோ லைனுக்கு மேல ஒரு ஹிஸ்டோகிராம் ஃபார்ம் ஆகுது இந்த கேண்டில்ல. ஸோ நான் இந்த இடத்துல இப்போ
எந்த கேண்டில் அது, இந்த கேண்டில் லாங் போறேன், இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறேன், ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ பார்த்துருக்கலாம், ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் வருது. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி 1:2 1:2 வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்லாவே இருக்கும். நிஃப்டியில பார்த்துடலாம், நிஃப்டியில இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு லைவ் சார்ட்லயே பார்க்கலாம். நிஃப்டியில எப்படி போயிருக்கு, ஏன்னா ரெண்டுமே இண்டிசஸ், இது ஆல்மோஸ்ட் இண்டிசஸ் ஸ்ட்ராட்டஜி தான். எங்க இருக்கு மார்க்கெட்டு? ஸோ இதெல்லாம் வந்து நான் பேட்டர்ன்ஸ் ட்ரா பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணும்போது எடுத்ததா இருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் சார்ட் இருக்கு. ஸோ இது மோஸ்ட்லி நிஃப்டி வந்து இன்னைக்கு கேப் அப், கரெக்டா நிஃப்டி வந்து நல்ல கேப் அப்ல இருக்கு. பட் ஸ்ட்ராட்டஜி வைஸ் எடுக்கிறோம்னா ஸ்ட்ராட்டஜி வைஸ் இன்னைக்கு எடுத்தே இருக்க முடியாது. ஏன்னா இதுல நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த ரேஞ்சை மேல பிரேக் பண்ணவே இல்லை. இது சின்ன ரேஞ்ச் தான் இருக்கு. இது ஆக்சுவலா இந்த ஸ்விங்க தான் எடுக்கணும். மேபி இதை பிரேக் பண்ணுது அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தா கூட நமக்கு வந்து என்ட்ரிஸ் கிடைக்கல. எனக்கும் என்ட்ரி கிடைக்கல, இந்த இடத்துல என்ட்ரியே கிடைச்சிருக்காது. ஏன்னா 50 டே மூவிங் ஆவரேஜ் மேலே தான் இருக்கு. நம்ம வந்து ஒரு பை என்ட்ரிஸ் தான் பார்ப்போம். நமக்கு இன்னைக்கு என்ட்ரிஸே கிடைக்கல. மார்க்கெட் வந்து லோவை பிரேக் பண்ணுது போல. மேபி 50 டே மூவிங் ஆவரேஜ் 20 கிட்டே எடுத்துட்டு மார்க்கெட் திரும்ப மேலே போகலாம். இதுங்க இருந்து ஃபுல்லாக பிரேக் டவுனே கீழே வருமானு எனக்கு தெரியாது. மேனிப்புலேஷன் நடக்கிற மாதிரி தெரியுது. இந்த லோக்கு கீழே ஒரு மேனிப்புலேஷன், இதுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகும். எனக்கு என்னமோ மார்க்கெட் பியரிஷா இருக்க மாதிரி தெரியல, சைட் வேஸா இருக்கும், இல்லைனா ஸ்லைட்டா. நீங்க கால்ஸ் மட்டும் பாருங்க, இப்போதைக்கு அப்படிதான் இருக்கு பேட்டர்னு. இதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மேபி இதுக்கு முன்னால் பார்க்கலாம். இதுக்கு முன்னால் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சு. ரேஞ்சை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா எம் பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா என்ட்ரியே இல்லை, இதுலயும் வந்து என்ட்ரியே கிடைக்கல. இது வந்து ஒரு டிராஸ்டிக் மூவ், இதுல ஒன்றும் பண்ண முடியாது. பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல கேப் டவுன் கொடுத்துட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணி மார்க்கெட் போயிருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப டிராஸ்டிக், இதெல்லாம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வைஸ் வந்து இந்த இடத்துல என்ட்ரி இருக்கு, இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. தட் இஸ் வெரி காமன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம் 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே மார்க்கெட் வந்துருச்சு. இந்த கேண்டல்ல வந்திருக்கு, ஹிஸ்டோகிராமும் இங்க ரெட்ல இருக்கு. திரும்ப இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டவுனு, சேம் தான், ஆல்மோஸ்ட் பேட்டர்ன் தான். ஒரு சீரீஸ் ஆஃப் ஒயிட் கேண்டில். இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இல்லை, இந்த இடத்துல தான் நான் ஷிஃப்ட் பார்த்துருப்பேன். நான் பார்க்குறேன்னா இதை தான் பார்த்துருப்பேன். இதை பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு பிரேக், நான் வந்து இந்த கேண்டல்ல என்ட்ரி கொடுத்துருப்பேன். இந்த கேண்டல்ல என்ட்ரி கொடுத்துட்டு இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் பக்கத்திலேயே கிடைச்சிருக்கு. சூப்பர். 1:2 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. பட் நம்ம ஸ்ட்ராட்டஜி வைஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இந்த ஏரியாலேயே கிடைக்குது, இதையே வந்து எடுக்க முடியுது. ஸோ இப்போ நான் ஏற்கனவே ஒரு ட்ரேட் காமிச்சேன், அதுலேயும் நான் வந்து ஸ்விங்லோ தான் எடுக்கிறேன். நான் வந்து இந்த ஸ்விங்கை எடுக்கிறதே இல்லை. நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டர்ன்ல, அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த ஸ்விங்லோ இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் பிரேக் கொடுத்தோன்னே நான் எடுக்கிறேன். பட் இதுல பார்த்தோம்னா இந்த கேண்டல்லையே நமக்கு என்ட்ரி கிடைக்குது. கொஞ்சம் எர்லியராகவே நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரிக்கு போகிறோம். ப்ளஸ் வந்து இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ், எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வெறும் பை, 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே வெறும் செல். 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ப்ரைஸ் கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆனதுக்கு அப்புறமா வர ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ளூ அண்ட் ரெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வர ஒரு கிரீன் ஹிஸ்டோகிராம் ஃபார் பை. ஸோ இந்த இடத்துல லாங் போகிறோம், இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறோம். மெயின்டைன் பண்ணிட்டு எய்மிங் ஃபார் 1:2 பார்த்துருக்கலாம். மோஸ்ட்லி நம்ம பார்க்கறது வந்து 1:2 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆகிட்டே இருக்கு. இது கோல்டுலாம் நல்லா ஒர்க் ஆகுமான்னு தெரில. நிஃப்டி, இது எஸ்பிஎக்ஸ், அதாவது இண்டெக்ஸ்லாம் இது நல்லா ஒர்க் ஆகுது. கோல்டும் நல்லா ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்த்துடலாம். கோல்டு ஓகே, ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல, இந்த இடத்துல 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே வந்திருக்கு. இந்த கேண்டல் இது வந்து ஒரு லாங் சைஸ் கேண்டல். ஸோ இதை விட்டுடலாம், லாங் சைஸ் கேண்டல் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவில் கீழே வருது, இந்த ஏரியாவில் வந்து ப்ரைஸ் கீழே வருது. அதுக்கப்புறமா ஹிஸ்டோகிராம், சீரீஸ் ஆஃப் ரெட் ஹிஸ்டோகிராம், அதுக்கப்புறமா ஒரு இந்த ஹிஸ்டோகிராம் இங்கே வந்திருக்கு. இந்த ஹிஸ்டோகிராம் இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஷார்ட் போகிறோம், இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுறோம், எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ் மேலே போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரிஸே இல்லை. கோல்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா அது கிளியராக சொல்லுது என்ட்ரிஸே இல்லை. இந்த இடத்துல தான் இது வந்து கீழே வருது. இது கீழே வந்ததுக்கப்புறம் இந்த ஏரியாவில் ஷார்ட் போகிறோம், ஷார்ட் போயிட்டு இதுக்கு மேலே ஸ்விங் ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2னா 1:2 கிடைக்கல. மோஸ்ட்லி நம்ம லாஸ்ட்டில் தான் வெளியே வந்திருப்போம். ஏன்னா 50 டே மூவிங் ஆவரேஜ் இங்கே போயிருக்கு, இல்லை இங்கே வெளியே வரனாலும் இதுவும் வந்து லாஸ் தான். இது லாஸ் மேக்கிங் ட்ரேடு. ஸோ இந்த இடத்துல வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஹிஸ்டோகிராம் இந்த இடத்துல மேலே போகுது. மேலே போயிட்டு இந்த கேண்டில், எந்த கேண்டில் அது, இந்த கேண்டலில் நம்ம என்ட்ரி கொடுக்குறோம். இந்த கேண்டலில் என்ட்ரி கொடுத்துட்டு இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து வரலை.
1:1.5 வரைக்கும் வந்திருக்கு. ட்ரையல் பண்ணிட்டு போயிருந்தோம்னா வெளியே வந்திருக்கும். பட் லாஸ் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்க ஃபுல் லாஸ் கூட வெயிட் பண்ண வேணாம். ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாலேயே வந்து ஒரு எக்ஸிட் வந்து தருது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு 1:2 ஸ்ட்ராட்டஜி, சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. நீங்க வந்து ட்ரெண்டை வந்து அப்படியே பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல ஒரே ஒரு ட்ரெண்ட், ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் மட்டும் பிடிக்கலாம். அது வந்து உங்களோட சௌகரியத்தை பொறுத்து இருக்கு. ஓகே, இன்னியோட மார்க்கெட்டு எக்ஸ்ஏயூல ஒரு கிரீன் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்ட்ராட்டஜில இந்த இடத்துல என்ட்ரி, இந்த இடத்துல என்ட்ரி, ஸ்விங் லோ, இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ், எய்மிங் ஃபார் 1:2. என்ன வந்திருக்கு? மார்க்கெட் 1:2 கொடுத்துருக்கா? மார்க்கெட் 1:2 கொடுக்கல. மார்க்கெட் எந்த ஏரியால எக்ஸிட் கொடுத்துருக்கோம்? இந்த ஏரியால எக்ஸிட் கொடுத்துருக்கோம் 0.72. ஸோ புரிஞ்சிருக்கும் எவ்வளோ சூப்பராக நம்ம ட்ரேட் பண்ணுறோம்னு சொல்லி. ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் ஒர்க் ஆகும். பட் கண்டிப்பாக ரிஃபைன்மெண்ட் வேணும்னா ரிஃபைன்மெண்ட் செஞ்சு வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. அவ்வளோதான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி. ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா கன்சிஸ்டண்டாக ட்ரேட் பண்ணணும், பயப்படாம. ஒரு லாஸ் வருதுன்னு சொல்லி பயப்படக்கூடாது. பயப்படாம கன்சிஸ்டண்டா ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். நான் வந்து இதில் ட்ரேட் எடுத்திருப்பேன். எனக்கு வந்து இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் ரெட் கேண்டல்ஸ், இந்த கேண்டல் நான் வந்து ஆல்மோஸ்ட் இந்த கேண்டலில் ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பேன். பட் இந்த இண்டிகேட்டர் வந்து இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குது. நான் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு இது கீழே ஸ்டாப் லாஸ் போடுவேன். அதை பார்த்து என்ன நடந்திருக்குன்னு. ஸோ இதில் வந்து நான் எப்படி என்ட்ரி கொடுத்துருப்பேன்? சீரீஸ் ஆஃப் ரெட் கேண்டல், இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு இது கீழே ஸ்டாப் லாஸ் 1:2 வந்து அச்சீவ் ஆயிருக்கு. பட் இதுல வந்து இன்னும் 1:2 அச்சீவ் ஆகல. பட் நம்ம வந்து ப்ராஃபிட்ல தான் வெளியே வந்திருக்கோம், லாஸ்ல வெளியே வரல. ஸோ இது பாத்தீங்கன்னா 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துருச்சு. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ரெட் வந்துச்சு, இந்த இடத்துல ஒரு ரெட் வந்துச்சுன்னா செல் பண்ணுவோம். அதுக்கு ஸ்விங் ஐக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுவோம். இந்த இடத்துல ஒரு ரெட் ஹிஸ்டோகிராம் வந்துச்சுன்னா செல்லிங், அதுக்கு மேல ஸ்டாப் லாஸ், எய்மிங் ஃபார் 1:2. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளவு ஒரு ஈஸியான ஸ்ட்ராட்டஜி. இதுல முக்கியமான விஷயமே இந்த ஸ்ட்ராட்டஜி சக்சஸ் ஆகானதுக்கு காரணம் வந்து இந்த பேட்டர்னுக்கு இந்த செட்டிங்ஸ், இந்த இண்டிகேட்டர்ஸ்ல ஒர்க் ஆகுது, இந்த இன்புட்ஸ்ல போடணும் அப்படின்றது தான் இதோட வின் ரேட்டுக்கு காரணம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் சொல்லும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஏன்னா இது அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இண்டிகேட்டர் தான் எடுத்துட்டு வரணும், இந்த நம்பர்ஸ் தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஓகே, எனிவேஸ், பை.